ஆர்டிகல் 16 clause 4A இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் இந்த கிளாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது 77th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995. லேட்டர் இதுல சில ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ரோவர்ஷியலா இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க இந்த பர்டிகுலர் கிளாஸ். அண்ட் பார்லிமெண்ட் லேட்டரா ஒரு நியூ வேர்ட் ஆட் பண்ணிருப்பாங்க வித் கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி. இது பாத்தீங்கன்னா 85th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 அப்போ இதை ஆட் பண்ணிருக்காங்க. வெல் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்கா தட் இஸ் கிளாஸ் 4ல வந்து ரிசர்வேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கானது. ஸோ கிளாஸ் 4A வந்து ப்ரொமோஷன் ஃபார் SC and ST ஒன்லி. அண்ட் இந்த ப்ரொமோஷன் பார்த்தோன்னா கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி பேஸ் பண்ண ஒரு ப்ரொமோஷன். வேல் இந்த கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டின்றது AB 2% இருக்காங்க, B வந்து SC ST கோட்டால வந்திருக்காங்க, அண்ட் A பார்த்தோன்னா ஜென்ரல் ஆர் சம் அதர் கேட்டகிரி. இந்த இடத்துல ஏக்கு பார்த்தீங்கன்னாக்கா மோர் தேன் B விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். பட் B பார்த்தோம்னாக்கா Bக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ப்ரொமோட் ஆக்கப்படுவாங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் நெக்ஸ்ட் ஏக்கு வந்து ப்ரொமோட் ஆகி வந்தாலுமே B தான் வந்து சீனியர்னு சொல்லுவாங்க ஏக்கு. அண்ட் இந்த ஆர்டிகல் கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் அவங்களோட ஒப்பீனியன்ல இந்த SC STக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருக்கு சர்வீஸ்ல அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ இந்த கிளாஸ் 4ல வரும்போது ஆர்டிகல் 16 எந்த விதத்திலும் தடையா இருக்காது.